அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பருப்புனாலே சாம்பார் தான். பட் அதே பருப்பை வச்சு நார்த் இந்தியாவில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த தால் தடுக்கா. அந்த ரெசிபி எப்படி பண்ண இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு எப்படி சாம்பார் ஃபேமஸோ அதே மாதிரி நார்த் இந்தியாவில் இந்த தால் தடுக்கா ரொம்ப ஃபேமஸ். இது வெறும் ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற அதே டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரில் இந்த தால் தடுக்காவை இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிக்காக இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்துடலாம் குக்கரில் இந்த பருப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 விசில் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். 2 விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிட்ட பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிட்ருக்கணும் பருப்பு. ஒரு பேனில் நெய் போட்டிருக்கேன். எவ்வளோ போட்டிருக்கேன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நெய் மஸ்ட்டு ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த நெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் இதில் என்ன ஆட் பண்ணுறேன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது 2த்தையும் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்க்கலாம். ஒரு 2 தக்காளி நான் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். கூடவே இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் நம்ம. இது எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த தால், அதையும் இதை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை எக்ஸ்ட்ரா இல்லை கம்மியாக ஆட் பண்ணிக்கிங்க. கூடவே சால்ட்டை செக் பண்ணிக்கிங்க. கம்மியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டை ஆட் பண்ணிக்கிங்க. இது எல்லாம் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நல்லா இது கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி லீவ்ஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்க்காதீங்க, நெய் சேருங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். நெய் நல்லா சூடான உடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இது போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்சதை இப்போ நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம தால் தடுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் எண்ணெய் சேர்த்துறாதீங்க. எண்ணெய் சேர்த்துட்டா நம்ம நார்மலாக பண்ணுற சாம்பார் அந்த ஃப்ளேவர் வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் போட்டு செய்யுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் பக்காவாக உங்களுக்கு வரும். நல்லா சூடான சாதத்தில் இது போட்டு நம்ம சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். பருப்பில் ஒரே மாதிரி சாம்பார் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.